வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். தண்டையார்பேட்டை எஸ்பிளனேட் அடுக்குமாடி குடியிருப்பில் பொங்கல் திருநாள் உற்சாக கொண்டாட்டம். சென்னை தண்டையார்பேட்டையில் 340க்கும் மேற்பட்ட உயர்தர குடியிருப்பு கொண்ட எஸ்பிளனேட் அடுக்குமாடி குடியிருப்பில் தண்டையார்பேட்டை எஸ்பிளனேட் சென்னை பிளாட் ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக தமிழர் திருநாளான பொங்கலை முன்னிட்டு ஒரு பாரம்பரிய அனுபவம் காண வாரீர் என்ற அழைப்புடன் இன்று 16/1/2026 காலை எஸ்பிளனேட் குடியிருப்பு வளாகத்தில் கோலப் போட்டியுடன் துவக்கப்பட்டு பொங்கல் வைக்கப்பட்டது. தண்டையார்பேட்டை எஸ்பிளனேட் சென்னை பிளாட் ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் கே ரவிச்சந்திரன், துணைத் தலைவர் விஜயகுமார் சர்மா, செயலாளர் கே கோபால், இணை செயலாளர் அப்துல் ஜாகிர், பொருளாளர் குப்தா மற்றும் இணை பொருளாளர் பெருமாள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆண்டனி, கிளிப்போர்ட், ராஜ்கிஷோர், கிரிக்குமார் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியிருப்பு உரிமையாளர்கள் குடும்பத்தாருடன் கலந்து கொண்டார்கள். பொங்கல் விழாவில் பாரம்பரிய கிராமிய கலைகளான கரகாட்டம், மயிலாட்டம், காளையாட்டம், தப்பாட்டம், பொய்க்கால் குதிரை, கட்டைக்கால் ஆட்டம், ஒயிலாட்டம் போன்றவற்றை கிராமிய கலைஞர்கள் கலந்து கொண்டு நடத்தினர். தொடர்ந்து சிலம்பம் வீரர்கள் தங்களின் சிலம்ப திறமையை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து காரிலேயே பயணித்து வருபவர்கள் தங்களின் இளமைக்கால நிகழ்வுகளை நினைவுகூரும் வண்ணம் மாட்டு வண்டியில் பொங்கலோ பொங்கல் என கூறி மகிழ்ச்சியாக மாட்டு வண்டி சவாரி செய்தனர். மேலும் குழந்தைகள் மற்றும் பெண்களும் மாட்டு வண்டியில் சவாரி செய்தனர். கிராமிய திருவிழாவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரை கவரும் பல்வேறு கடைகளை பொருட்காட்சி போன்று அமைக்கப்பட்டு கிராம திருவிழாவாக பொங்கல் திருவிழாவை கொண்டாடினர். இதில் கிளி ஜோசியம், சோழி ஜோசியம், துப்பாக்கி மூலம் பலூன் சுடுவது, வளையம் தூக்கி போடுதல் போன்றவையுடன் ஜவ்வு மிட்டாய், குச்சி ஐஸ், தென்னங்குருத்து போன்றவை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவர்ந்தது. பொங்கல் திருவிழாவை கிராமிய சூழலில் கொண்டாடிய உணர்வை குடியிருப்போர் மத்தியில் உருவாக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கிய விருந்தினர்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்து துண்டு அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் தங்களின் குடும்பத்தினருடன் அனைத்து குடும்பங்களும் ஒன்றாக ஒன்றிணைந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடியது மிக குறிப்பிடத்தக்கது.